உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக, எங்கள் மீது இருப்பதாக. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை ஆசிரோடு இந்த நாளிலே நாம் பயணிப்பதற்காக இந்த தினம் ஒரு திருப்பாடலில் 33வது அதிகாரம் 4-5, 18 முதல் 22 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்களை தியானிக்கவிருக்கின்றோம். இந்த திருப்பாடல் ஒரு புகழ்ச்சி பாடலாக இருக்கிறது. அதே போல தாவீது அரசனுடைய காலத்தை சார்ந்ததாகவும் இது கருதப்படுகின்றது. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போல பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நிகழ்வையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த திருப்பாடல் ஒரு நம்பிக்கைக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த பாடலில் ஆண்டவருடைய வாக்கில், அந்த இறை வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த நம்பிக்கை, அதே போல அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை, ஆண்டவர் வாக்களித்தது நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கின்ற அந்த உண்மை அனுபவம் மக்களுக்கு மிகவும் ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே மக்களுடைய அந்த பலவீனங்களை எடுத்துரைக்கின்ற பொழுது அதன் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகின்றார், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார், நல்வழியில் அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள் என்பதை எடுத்து கூறக்கூடிய திருப்பாடலாகவும் இருக்கிறது.
இந்த விதத்திலே கத்தோலிக்க விசுவாசம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடலை ஒரு தெய்வ நம்பிக்கைக்குரிய அந்த திருப்பாடலாக பார்க்கிறது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு இறை இரக்கத்தின் பாடலாகவும் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது அந்த உண்மை தன்மை பார்க்கின்றோம். கடவுள் மக்களுக்கு நன்மை செய்வேன் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். அதே போல அந்த நன்மை தன்மைக்கு ஏற்ப அவர் தனது வாக்கை அவர் காத்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மக்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் அவர் கையாளக்கூடியவராக இருக்கின்றார். அந்த வாக்கு தத்தங்களின் வழியாக நிறைவை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பதன் மூலமாக இதோ கடவுளது திட்டத்தை நான் ஏற்று செயல்படுத்துவதற்காக வந்திருக்கின்றேன், எனவே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக இந்த தப காலத்திலே பயணிக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்துவனுடைய அந்த முழு அர்ப்பணம் எதை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பரிபூரண பலனை நிறைவை கொடுக்கக்கூடியவராக கடவுள் இருக்கின்றார் என்பதை தான் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அதே போல இறை வசனங்களிலே பார்க்கின்றோம். அந்த 18 22 வரை இருக்கக்கூடிய அந்த இறை வசனங்கள் நமக்கு அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படை கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படைக்கு தேவையானது வேண்டுதல் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. அப்படி என்றால் மக்கள் அரசர்களையோ அல்லது அந்த அரசர்களுடைய ஆயுதங்கள் அல்லது அந்த கூட்டு முயற்சிகள் அல்லது அவர்களுடைய படை பலன்கள் இவற்றையெல்லாம் நம்பாமல் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் சொல்லுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அப்படி என்றால் ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பொழுது அவர் எல்லாவித பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அந்த பாதுகாப்பை கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளை நோக்கியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அப்படி என்றால் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், எனவே உமது பேரன்பு எங்கள் மேல் என்றும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலாகவும் அமைகின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நம்பிக்கை என்ற குணத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதே போல இவ்வசனங்களை தியானிக்கின்ற பொழுது அந்த கடவுளது வார்த்தை என்பது உண்மையானது, அது மட்டுமல்லாமல் அது நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய பலவீனத்திலிருந்து அது மீட்டெடுத்து ஒரு நிறை மகிழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவத்தை நாம் அடிப்படையாக கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. அதே போல நம்பிக்கைக்கு செல்லும் பாதையாகவும் இதோ அந்த மனித ஆற்றலில் இருந்து தெய்வ பரிணாமத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரனே சகோதரி, இதோ இந்த திருப்பாடலின் வழியாக இந்த திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நிறை மகிழ்வை கொடுக்கின்றார், உள்ளத்திற்கு தேவையான அமைதியை கொடுக்கின்றார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற பொழுது இதோ கடவுள் என்றுமே என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அனுபவத்தை இந்த நாளிலே நாம் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோமா? அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இந்த தப காலத்தை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இறைவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக ஆழமாக தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றோமா என்பதை நாம் சிந்திப்போம். எனவே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்பதற்காக நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எங்களே உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவரே உமது அருள் இரக்கம் என்றும் எங்களுக்கு இருக்கின்றது. நீர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கின்றீர். எனவே நாங்கள் எங்களது வாழ்க்கையில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் உமது இறை வார்த்தை எங்களை வழிநடத்துகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக உமது வார்த்தையில் நாங்கள் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு இந்த நாட்களிலே பயணிப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.